அரசாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும். புறம்போக்கு இடமா இருக்கும். நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அந்த இடத்தலாம் அரசாங்கம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி இடத்தலாம் நீங்க வந்து இந்த பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காசா கிராண்டு, அப்பாச்சாமி, ஜி ஸ்கொயர் இந்த மாரி பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட அந்த இடத்த நீங்க குடுக்குறதுக்கு பதிலா, இடமே இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு வந்து 2 சென்ட் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி மானிய விலையில நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்க சாகுறதுக்குள்ள அவங்களுக்கும் சொந்த வீட கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க. ஏன்னா எனக்குமே சொந்த வீடு கிடையாது. சொந்த இடம் கூட இல்ல. ஏன்னா ஒரு இடம் வாங்குறது இப்போ வந்து எட்டாக்கனியா இருக்குது. எப்படி தங்கம் வந்து ஏழைகளுக்கு எட்டாக்கனியா ஆயிடுச்சோ, அந்த மாரி இப்போ இடமுங்கிறது எட்டாக்கனியா ஆயிட்டு இருக்குது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இந்த இடம் கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா மாவட்டத்திலும் எப்படிங்க ஒரு ஆளுக்கு வந்து இடம் இருக்கும்? அப்பனா அந்த இடத்த வந்து அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்த விக்கிறது யாரு? இந்த மாரி கேள்வி மனசுக்குள்ள நெறையவே இருக்குது. அதாவது இந்த மாரி பெரிய பெரிய இடங்கள் வந்து அரசாங்க கவனத்துக்கு வரும்போது, அந்த அந்த இடத்த அரசாங்கம் கைப்படுத்தி, அந்த இடத்த ஏழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் பகிர்ந்து, கொஞ்சம் கம்மியான விலையில ஒரு மானிய விலையில குடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திட்டத்தையும் தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து அமல்படுத்தணும். இந்த வீடு கட்டி குடுக்குற ஒரு திட்டம் இருக்குது. 5,00,000 மானியம் தருவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அதோட சேர்த்து இதையும் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா நெறைய இடத்துல வந்து புறம்போக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பில்டிங்லாம் கட்டி 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 அபார்ட்மெண்ட்டா விக்கிறாங்க. 2,00,00,000 3,00,00,000 வித்துடுறாங்க. அதாவது நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துல எல்லாருமே இந்த உலகத்துல வந்து நிரந்தரமா தங்க போறதில்ல. எல்லாருமே ஒரு நாள் போய் சேர போறோம். இருக்கும்போது அவங்கவங்களுக்கும் சொந்தமா ஒரு வீடு இருந்தா தான் அது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையை வந்து பூர்த்தி அடைஞ்ச மாரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து அ த இந்த வீடியோ வந்து ரீச் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனா சப்போஸ் தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து என்னுடைய கோரிக்கை வந்து சற்று ஏத்துக்கணும். இது வந்து என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல. என்ன மாரி இருக்கிற ஒரு சென்ட் இடம் கூட இல்லாம இருக்கிற எல்லா ஏழைகளோட கோரிக்கையும் தான் இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.